இந்த கோயிலில் 108 வாராகி அம்மன் அமர்ந்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாராகி அம்மனும் ஒவ்வொரு அவதாரம் கொண்டது. நாக வாராகி, செவ்வாய் வாராகி, புதன் வாராகி, சிம்ஹாரூடா வாராகி, மகிஷாரூடா வாராகி, அஸ்வாரூடா வாராகி, ஆதி வாராகி, கல்யாண வாராகி, குழந்தை வாராகி, சரஸ்வதி வாராகி, லக்ஷ்மி வாராகி, ஸ்வப்ன வாராகி, பூமி வாராகி, சந்திர வாராகி, சூரிய வாராகி என்று 108 அவதாரங்கள் இந்த கோயிலில் இருக்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் அவரவர் பிரச்சனைகளுக்கு ஏற்ப வாராகி அம்மனை அவர்கள் கைகளாலே அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்குள்ளே இருக்கிற தோஷங்கள் கழிந்து நல்ல பலன்கள் உண்டாகும். இவங்க சந்திர வாராகி. அதனால் பக்த கோடிகள் அனைவரும் கோயிலுக்கு வந்து வாராகி அம்மனின் அபிஷேகம் செய்து ஆசீர்வாதத்தை பெறும்படி வாராகி அம்மனின் ஆசையோடு கேட்டுக்கொள்கிறோம். இவங்க சரஸ்வதி வாராகி அம்மாள். நூற்றி 8 வாராகி அம்மன் ஆலயம் ஒரு பரிகார ஸ்தலம். அவரவர் குறைகளுக்கு ஏற்ப அபிஷேக ஆராதனை வாராகி அம்மனை செய்து கொண்டு ஒரு எலுமிச்சை பழம் சாற்றி வழிபடலாம். இவங்க சொப்னா வாராகி தாய். சொப்னா வாராகி படுத்த கோலத்தில் உறங்கிக் கொண்டு இருப்பாள். இவங்களுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வேண்டிக் கொண்டால் அவரவர் பலன்களை கனவில் வந்து காட்சி கொடுத்து சொப்னத்தில் பேசுவாள் சொப்ன வாராகி. பூமி வாராகி பூமியின் மேல் கம்பீரமாய் அமர்ந்து இருக்கிறார். பூமி பிரச்சனை உடையவர்கள் இந்த பூமி வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து கொண்டு வேண்டிக் கொண்டால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். நூற்றி 8 வாராகி அம்மன் இருக்கிறார்கள். தினமும் ஒவ்வொரு அம்மனை பற்றி என்ன பலன், எப்படி அபிஷேகம் செய்தலாம், எப்படி வேண்டிக் கொள்ளலாம், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்று இனி வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். இந்த 108 வாராகி அம்மனின் மிகவும் முக்கியமான ஒரு தாய் இருக்கிறாள். இவங்க தான் குழந்தை வாராகி அம்மன். பார்த்தீங்கன்னா தெரியும், மடியில் குழந்தையை சாற்றி தாலாட்டு பாடி படுத்து கொண்டிருப்பாள். இந்த அம்மனைக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் 3 மாதத்தில் உருவாகும். இது வாராகி அம்மனின் தெய்வ வாக்கு ஆகும்.